ஏசப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா கர்த்தாவே ராஜா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வல்ல கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரே பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா கர்த்தாவே, ஆம் ராஜா, ஆன்லைன்ல கர்த்தாவே பிள்ளைகளை சந்திக்கிறது கர்த்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ராஜா. நீர் கிருபை செய்தீங்க கர்த்தாவே, உமக்கு நன்றி சுவாமி. ராஜா, நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. சபா டீச்சர்ஸ்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவனுடைய கரம் கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹாய் கிட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சாங் பார்க்க போகிறோம். செலிப்ரேட் ஜீசஸ் செலிப்ரேட். The lyrics is simple. Celebrate, celebrate, Jesus celebrate. Celebrate, celebrate, Jesus celebrate. Then he is risen, he is risen, he is risen, for he lives. Come on and celebrate. Come on and celebrate the resurrection of our Lord. We'll sing one more time.
Kids, இன்னொரு சாங் பாடலாமா? It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. கிட்ஸ், நம்ம சாங்ஸ் எல்லாம் பாடியிருப்போம். நல்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரி, மெமரி வேர்ஸ், ஆக்டிவிட்டி, கேம்ஸ்க்கெல்லாம் போகலாம். Be of good cheer. It is I. Be not afraid. Lord, if it be thou, bid me come unto thee on the water. Come. Lord, save me. Without little faith.
Wherefore didst thou doubt? Of a truth, thou art the Son of God. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லீவ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றீங்களா? எல்லாம் டெய்லி நல்லா பைபிள் வசனம் ப்ரே பண்றீங்களா? எல்லாம் டெய்லி நீங்க நல்லா வசனம் படிச்சு குரூப்ல எல்லாம் அதை போடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்களா? அதை நல்லா படிச்சு அதுபடியே நடக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 2 வசனம் படிக்க போறோம். ஓகேங்களா? இதே நல்லா படிச்சு மனசுல நல்லா வச்சு ஏசப்பாட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப நாம பைபிள் வசனத்துக்குள்ள போலாமா? இன்னைக்குள்ள பைபிள் வசனத்தோட தீம் என்ன தெரியுமா? ட்ரஸ்டிங் காட் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். நம்ம எந்த சிச்சுவேஷனாலும் நம்ம ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு அவர் சொல்ற வழியில நடந்தோம்னா நம்மளுக்கு எப்பவுமே வெற்றி தான். ஓகேங்களா? இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வசனம் எல்லாம் சொல்லலாமா? படிக்கலாமா? ஓகே. ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் and lean not on your own understanding. திரும்ப சொல்லலாமா? இதுதான் 5th verse. ஓகேங்களா? Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. இதுல என்ன சொல்லியிருக்கு? ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு நம்ம முழு மனதோட ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சோம்னா, ஓகேங்களா, நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஏசப்பாவே நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. நம்ம ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சோம்னா நம்ம வழி எல்லாமே நம்மளா எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா இருக்கும். அதுக்காக ஏசப்பா மேல நம்பிக்கையா வச்சு பண்ணோம்னா எப்பவுமே வெற்றி தான். ஓகேங்களா? செகண்ட் வசனம் படிக்கலாமா? இன் ஆல் யுவர் வேஸ் சப்மிட் டு ஹிம் அண்ட் ஹி மேக் யுவர் பாத் ஸ்ட்ரைட். இது என்னது சொல்லியிருக்குது? நம்மளோட வழியை எல்லாத்தையுமே ஏசப்பாட்ட கொடுத்தோம்னா, என்னென்ன வேஸ் எல்லாத்தையும் ஏசப்பாட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க நேர் வழியில நம்மள நடத்துவாங்க. ஓகேங்களா? திரும்ப சொல்லலாமா வசனம்? ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். திரும்ப சொல்லுங்க. ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட் வசனம் படிக்கலாமா? இன் ஆல் யுவர் வேஸ் சப்மிட் டு ஹிம் and he will make your path straight. இது எங்க இருக்குது? Proverbs 3:5-6 இருக்குது. ஓகேங்களா? இது வசனம் இப்ப தமிழ்ல படிக்கலாமா? ஓகேங்களா? எல்லாம் ரெடியா படிக்கிறதுக்கு? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். இது என்னது? நம்ம முழு இருதயத்தோடு ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கணும். நம்மளோட சுய புத்திய நம்ம சுயமா செய்யாம ஏசப்பா மேல நம்பிக்கையா இருந்து நம்மளோட முழு இருதயத்தையும் அவர்கிட்ட குடிச்சிட்டோம்னா நம்ம உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது நம்மளோட பாதை கரெக்டான வழியில ஏசப்பா நம்மள நடத்துவாங்க. ஓகேங்களா? நீதிமொழிகள் 3:5-6 இருக்குது. ஓகேங்களா? இந்த வசனத்தை எல்லாரும் நல்லா படிச்சு ஏசப்பாட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா மேல நம்பிக்கையா இருங்க. உங்களை நல்ல வழியில ஏசப்பா நடத்துவாங்க. ஓகேங்களா? பாய். ஹாய் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
இந்த வாரம் நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஸ்ட்ரெயிட்டா என்ன ஆக்டிவிட்டின்னு பாத்துடலாம். ஸோ இந்த வாரத்துக்கான ஆக்டிவிட்டி உங்களுக்கு இதுதான். ஸோ இது என்னன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து ஒரு போட்ல ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப காத்து, ரொம்ப மழை, பயங்கர ஒரு புயலா இருக்கு. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ஜீசஸ் வந்து அந்த புயல்ல வந்து அந்த கடல்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஜீசஸ் வந்து இதுல வந்து இப்படி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இத பார்த்த உடனே இங்க இருந்த டிசைபிள்ஸ் எல்லாம் கோஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா பீட்டர் வந்து சொல்லுவாங்க, இல்ல அது வந்து நம்ம ஏசப்பா தான் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பீட்டர் வந்து ஏசப்பா கிட்ட வந்து நானும் நடந்து வர்றேன் ஏசப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா வந்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே பீட்டர் என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து கடல்ல வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீட்டரும் வந்து நடந்து வருவாங்க. இப்படி நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது திடீர்னு பீட்டருக்கு வந்து இந்த புயல் எல்லாம் பார்த்த உடனே, தண்ணி எல்லாம் அலை எல்லாம் பார்த்த உடனே திடீர்னு பயம் வந்துடும். பயம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா வந்து நம்பாம அவங்களுக்கு வந்து பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில வந்து மூழ்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. போன உடனே ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, வந்து பேதுருவை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டோரி. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்து ஏசப்பா வந்து நம்ம வந்து நம்பணும். முழுசா வந்து அவரை வந்து நம்ம நம்பணும். நம்மளோட லைஃப்ல என்ன ஒரு ஒரு புயலான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் இத வந்து நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து அவரை வந்து நம்ம டவுட் படக்கூடாது. எல்லாத்துலயும் ஒரு 100% ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்து ஏசப்பா மேல வந்து இருக்கணும். நம்ம வந்து நம்ம சிச்சுவேஷன்ஸை வந்து பார்க்க கூடாது. நம்மளுக்கு வர்ற சிச்சுவேஷன் வந்து இதுல இருந்து நம்ம மைண்ட் சொல்லும், இதுல இருந்து உன்னால வெளியில வரவே முடியாது, அவ்வளவுதான் நம்ம முழுகிட்டோம், அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கூட நம்ம லைஃப்ல வரலாம். ஆனாலும் அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நம்ம நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட சின்ன அறிவுக்கு எட்டுற அளவுக்கு நம்ம வந்து யோசிச்சு குழம்பி போயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல our God is in control over everything above all situations அப்படின்றத வந்து நம்மளோட ஆழ்ந்த மனசுக்குள்ள வந்து நம்ம பதிய வைக்கணும். எந்த நிலைமை வந்தாலும் ஏசப்பா என் கூட இருக்காங்க, ஏசப்பா மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம லைஃப்ல வந்து என்னைக்குமே ஃபியர், பயம் அப்படின்றத வந்து நம்ம வந்து உள்ள அனுமதிக்கவே கூடாது. பயம் அப்படின்னு ஒண்ணு வந்தாலே நம்ம வந்து ஏசப்பா விட்டு தூரம் போயிடும். அப்படிதானே? நம்ம பயந்தோம்னா ஒருத்தங்க வந்து நம்புறோம்னு அர்த்தமா இல்ல. நமக்கு வந்து நம்பிக்கை குறையும் போதுதான் நம்மளுக்கு என்ன வரும், பயம் வரும். சோ இந்த மாதிரி பீட்டர் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கும் போது ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, ஏன் பீட்டர் நீ வந்து என்ன சந்தேகப்பட்ட, டோன்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து பேதுருவை வந்து தண்ணியில இருந்து வெளியில வந்து தூக்குவாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளோட வேர்ஸ் வந்து ட்ரஸ்ட் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட் அப்படின்ற வேர்ஸ். ஸோ இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, பேக் சைட்ல ஒரு கார்ட்போர்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறதுக்காக சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ஒரு கார்ட்போர்டு, அவ்வளவுதான். அது மேல வந்து ப்ளூ கலர்ல பேப்பர் மாதிரி ப்ளூ கலர் ஷீட் ஒட்டிட்டு, ஸோ இந்த வேவ்ஸ் அலைலாம் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கர்வா கட் பண்ணி இங்க ஒண்ணு, அப்புறம் இங்க ஒண்ணு, அப்புறம் இங்க ஒண்ணு ஒட்டிக்கணும். அப்புறம் ஒரு ஷிப், இது நார்மலா நம்ம எல்லாருமே வீட்டுல பண்ணி விளையாடுவோம்ல, அந்த ஷிப் தான் இது. ஜஸ்ட் சிம்பிளா பிளெயினா பண்ற அதே ஷிப். இது ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க டிசைபிள்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ரொம்பவே ஈஸியா பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து சின்னதா இப்படி கட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் ட்ரா பண்ண போறோம். எப்படின்னு காமிக்கிறேன். இதுல வந்து லைட்டா இந்த இடத்துல கர்வ் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி ஒரு கர்வ் பண்ணிட்டு ஸோ இப்போ ஃபேஸ் ட்ரா பண்ண போறோம். ஸோ இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டுக்கணும். அப்புறம் ஹேர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பியர்டு, அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா ஹேர் கலர் பண்ணிட்டு, அப்புறம் ஐஸ், அப்புறம் மவுத், இப்படி மவுத் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு மீசை இருக்க மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ஃபேஸ் ரெடி. அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு பிளேன் ஏதாவது ஒரு கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா ஒரு ஆள் ரெடி. அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து டிசைபிள்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டிசைபிள்ஸ், இந்த மாதிரி ஒரு டிசைபிள், இன்னொரு டிசைபிள், 2 டிசைபிள் பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ ஜீசஸ் எப்படி பண்றது, அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஃபேஸ், ட்ரெஸ் கொடுத்துட்டு ஹேண்ட்ஸ் நம்மளுக்கு 2 ஹேண்ட்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சின்னதா அதே மாதிரி ஒரு பேப்பர், இப்படி ஒரு தின்னா பேப்பர் எடுத்துட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்குவாங்க. இந்த பேப்பரை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணிட்டு பண்ணா ஹேண்டு. ஸோ இங்க நடுவுலையும் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். 2 ஹேண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ இதுலயும் அதே மாதிரி தான், நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு கலர் கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் இப்படி ஒன்று கலர் பண்ணிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் ஹேண்டையும் இதே மாதிரி 2 ஹேண்ட்ஸ் கலர் பண்ணிட்டு, ஸோ இப்போ இங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கோம்ல, ஸோ இதுல வந்து ஹேண்ட்ஸ் எப்படி ஸ்டிக் பண்ணிக்கணும். இது பின்னாடி எப்படி ஸ்டிக் பண்ணிட்டா ஹேண்ட்ஸ் மேல தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இதையே இப்படி ஸ்டிக் பண்ணீங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். நம்ம மனுஷங்க பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதே மாதிரி ஜீசஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஸோ இது பின்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஸ்டிக் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் எல்லாம் ஏதாவது ஒரு சாதா ஒரு ஸ்டிக் எடுத்து கூட நீங்க இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பீட்டர் எப்படி பண்ணணும். பீட்டரும் அதே மாதிரி தான் ஃபேஸ், ட்ரெஸ், ஹேண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி நமக்கு பீட்டர் வந்து நடந்து வரும்போது இந்த மாதிரி வேணும். கடல்ல வந்து மூழ்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குற மாதிரி நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால என்ன பண்றோம், பின்னாடி ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து இப்படி ஒட்டிட்டு இந்த சைட்ல செல்லோ டேப் போட்டேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம மூவ் பண்ணும்போது இப்படி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளவுதான். அப்புறம் இங்கே நம்ம ஒரு வசனம் எழுதி ஒட்டிட போறோம். அப்புறம் இங்க வந்து ஃபிஷ் நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். அப்புறம் கடல்ல வந்து நடந்து வரணுன்றதுக்காக அந்த கார்ட்போர்ட்ல இந்த இடத்துல ஒரு ஸ்லிட் மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இப்படி நடந்து வர மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி பீட்டர் கூட இப்படி நடந்து வர மாதிரி உள்ள வந்து முழுகும் போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கீழே இறக்கணும்னு கடலுக்குள்ள முழுங்குற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்து பீட்டர், இங்க வந்து ஜீசஸ். பீட்டருக்கு வந்து ஹேண்ட்ஸ் மேல இருக்கும், பிகாஸ் அவங்க வந்து தண்ணியில முழுங்கும் போது கையை மேல தூக்கி காமிக்கிற மாதிரி. ஜீசஸ் வந்து பீட்டரை பிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஆக்டிவிட்டி ஃபார் திஸ் வீக். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்றதுலாம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளா இந்த மாதிரி பீட்டரும் ஜீசஸும் இப்படி தண்ணியில இந்த மாதிரி நிக்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்டிவிட்டி. இது சின்ன பசங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் சின்ன பசங்களுக்கு ஒரு வாட்ச். ஓகே, இதுல என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு பேப்பர் தான், பேப்பர்ல ட்ரஸ்ட் த லார்ட்னு எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரு சர்க்கிளா ஒன்று கட் பண்ணி ஆல் த டைம்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்க பண்ணிட்டு உங்களோட கை சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நீங்க வாட்ச் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க இதை ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் வாட்ச் பார்க்குற மாதிரி இந்த வாட்ச் வந்து நீங்க பார்த்து எப்பயுமே ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கணும். இதுல என்ன எழுதிருக்கு? ட்ரஸ்ட் த லார்ட் ஆல் த டைம் அப்படின்னு எழுதிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட இந்த வார ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம குவிஸ். லாஸ்ட் வீக் நீங்க குவிஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் குரூப்ல போட்டிருந்தீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ குவிஸ்க்கான இந்த வார ரிசல்ட் வந்து இந்த வாரம் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் சின்ன பசங்களோட குவிஸ்க்கான ஆன்சர்ஸ். Sword of the Spirit, feet fitted with gospel of peace, breastplate of righteousness, helmet of salvation, shield of faith. Okay, next junior inter senior kana answers. Children, obey your parents in the Lord, for this is right. How did Paul desire to preach? Boldly. What should masters know? They have a master also in heaven. What item is not listed among the whole armor of God? Lion's grit about with hope. Why did Paul send Tychicus to Ephesians? Both A and D. That they might be comforted, that they might know Paul's affairs. These answers. A and D. Okay, so correcta panna ella kids ko rombo congrats. அவ்வளோதான் குட்டீஸ். நம்ம இதோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீக்கோட குவிஸ்குள்ள போகலாம். ஓகே, குவிஸ் டைம். பிகினர் குவிஸ். இதில் வந்துட்டு மதர் அப்புறம் சைல்டோடைய நேம் வந்துட்டு மேட்ச் பண்ணும். மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈவ், ஹானா, மேரி, பாத்ஷெபா, ரெபேக்கா. இது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மதர் நேம். இந்த சைடு வந்துட்டு நம்மளுக்கு சைல்டோடைய நேம் இருக்கு. இது வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. ஹானா. ஹானா வந்துட்டு அவங்க சைல்டோடைய பேரு சாமுவேல். இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல வந்து நீங்க கரெக்டான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல how many sons did Noah have? ஆப்ஷன் பாருங்க, இங்க இருக்குது. A 3, ஆப்ஷன் B வந்துட்டு 5 இருக்கு, ஆப்ஷன் C 2, ஆப்ஷன் D 4. நெக்ஸ்ட் வந்துட்டு what was the name of the light that rules the day? Option A sun,
Option B, moon. Option C, star. Option D, earth. And third question, what was created on the second day? Option A வந்துட்டு sun. Option B, earth. Option C, heaven. Option D, sky. Fourth question, how many books are there in the New Testament? Option A, 27. Option B, 66. Option C, 39. Option D, 65. Next, fifth question, who are the parents of Cain and Abel? First option வந்துட்டு Adam and Eve. Second option, Sarah and Abraham. Third option, Ruth and Boaz. Okay, senior quiz. சேம் இதே மாதிரி ஒரு சைடுல வந்துட்டு மதர் நேம், இன்னொரு சைடு சைல்ட் நேம் இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரா, செகண்ட் ரூத், தேர்ட் நவோமி, ஃபோர்த் எலிசபெத், ஃபிஃப்த் யூனிஸ். இதை வந்துட்டு நீங்க மேட்ச் பண்ணும். மதருடைய நேம் அண்ட் சைல்டோடைய நேமுக்கு மேட்ச் பண்ணும். செகண்ட் கொஸ்டின், இதுல வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு 3 இருக்கும். அதுல நீங்க கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணும். Who was swallowed by gained fish? இதுல இருக்கு பாருங்க ஆன்சர்ஸ். ஆப்ஷன் A, பீட்டர். ஆப்ஷன் B, ஜோனா. ஆப்ஷன் C, நோவா. செகண்ட், what was the name of the mountain where Moses was given the 10 commandments? ஆப்ஷன் வந்துட்டு 4 இருக்கு இதுல. ஆப்ஷன் A வந்துட்டு சீனாய், செகண்ட் வந்துட்டு அரரத், சி வந்துட்டு ஏபல், ஃபோர்த் வந்துட்டு ஹர்மோன். 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது கரெக்டான ஆப்ஷனோ அது நீங்க செலக்ட் பண்ணணும். தேர்ட் வந்துட்டு who found baby Moses in the river. சேம் இதுலயும் 3 ஆப்ஷன் இருக்கு. கரெக்டானதை செலக்ட் பண்ணணும். ஃபோர்த் வந்துட்டு Noah sent out 2 different kinds of birds from the ark. இதுல 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. A வந்துட்டு raven and dove, B வந்துட்டு parrot and sparrow, C வந்துட்டு goose and ostrich. Fifth question வந்துட்டு how many verses are there in the Bible? Option A இங்க கொடுத்திருக்கு 31,102, B வந்துட்டு 23,145, C வந்துட்டு 31,100. இதுல எது கரெக்டோ நீங்க அதை செலக்ட் பண்ணணும். சிக்ஸ்த் கொஸ்டின் வந்துட்டு 10 plagues of Egypt இருக்கு. இது வந்துட்டு அரேஞ்ச் இன் ஆர்டர். இது இந்த 10மே வந்துட்டு ஆர்டர்ல இல்ல. இது வந்துட்டு கரெக்டான ஆர்டர்ல நீங்க எழுதிட்டு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீக்கோடைய குவிஸ் முடிஞ்சிச்சு. ஜெபிக்கலாம். அன்புள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறபடினால சோத்திரம். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆமீன் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய கடினமான சூழ்நிலைகளிலே, ஆண்டவரே, வேதனையான நேரங்களிலே, துன்பமான நேரங்களிலும் கூட கர்த்தர் இயேசுவை மட்டுமே நம்பி இருக்க ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆமீன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவனை ஆசீர்வதிப்பீராக. உம்மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. கர்த்தரை நம்பினவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் இரக்கம் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் என் தேவாதி தேவன் ஒவ்வொருவருக்கும் அருளுவீராக. உம்முடைய கரங்களிலே எங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியங்களையும் சபையையும் இதை பார்க்கிற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.